இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுல அந்த பொண்ணுங்க 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சுல? ஆமா. அப்புறம் என்ன ஆச்சு? அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன? இப்படி உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க. சொல்லுங்க. அது கடத்தினது மட்டும்தான் அவங்களாம். அவன் ஏதோ தற்செயலா செத்துருக்கானா. ஆனா கொலைப்பலி அந்த பொண்ணுங்க மேல விழுந்து கேஸ் மொத்தம் அவங்க மேல திரும்பிச்சு. தீர்ப்பு வந்துருச்சா? ஆமா. நீ பாவம், செய்யாத தப்புக்கு அந்த பொண்ணுங்க 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களாம். என்ன சொல்றீங்க சூர்யா? இந்த மாதிரி தப்பு கூட தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்களா? பின்ன கொலை பண்ண என்ன கொஞ்சுவாங்களா? அதுவும் குற்றத்தை வேற மறைச்சிட்டாங்க. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதான் ரிப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்கா எழுதி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. பாவம், இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு மனு போட்டு எதனா ட்ரை பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா 3 பேர் கதியும் அதோ கதி தான். ஏன் நீ அந்த பொண்ணுங்க 3 பேரும் முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிருந்தா கேஸ் இந்த அளவுக்கு சீரியஸா இருக்காது. அவங்க 3 பேரையும் மன்னிச்சு விட்டுருப்பாங்க. சூர்யா, அண்ணி, வீரா, எதுக்கு இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி? அண்ணி இல்ல, நீ பிருந்தாணி தான் கேட்டாங்க, அதான். சூர்யா, ஏற்கனவே விஜய் விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கடத்தல், கொலை, அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அண்ணி, நான் சும்மா தான் சொன்னேன். யதார்த்தமா இந்த நியூஸ் என் கண்ணில் பட்டுச்சா, அதான் சொன்னேன். இன்டென்ஷனலா எதுவும் இல்லை அண்ணி. நீங்க எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களாம் நிரபராதி இல்ல? அப்புறம் அந்த சந்திரலேகா போலீஸ் எவ்வளவுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் உங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது.